முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2009-2010 நிதியாண்டில் ஒரு அறக்கட்டளை ஒன்று HIV எய்ட்ஸ் தொற்றுக்கு பாதிப்புக்கு உள்ளான குழந்தைகளுக்கு தமிழ்நாடு அரசின் அறக்கட்டளை ஒன்று தொடங்குவதற்கு ரூபாய் 5 கோடி நிதி ஆதாரத்தை தந்தார்கள். அந்த வகையில் அந்த 5 கோடிக்கான நிதி ஆதாரத்தின் மூலம் அதில் கிடைக்கப்பெறுகிற வட்டி தொகையை கொண்டு 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்திற்கு ஆண்டுதோறும் அவர்களுக்கு உதவி வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசின் பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனிலிருந்து ஒரு 25 கோடி ரூபாய் நிதி தொகுப்பு நிதியாக வைப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதிலிருந்து கிடைக்கப்பெறுகிற நிதி ஆதாரத்தை கொண்டு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப 2024-25 நிதியாண்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய அறிவிப்புகளில் ஒரு சிறப்புக்குரிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. HIV எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நிதி உதவியாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் 7618 குழந்தைகளுக்கு 1,89,00,000 மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி 7618 HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான மற்றும் பாதிப்புக்குள்ளான குழந்தைகளின் கல்வி, மருத்துவம் மற்றும் ஊட்டச்சத்தினை மேம்படுத்துகின்ற வகையில் மாதாந்திர உதவித்தொகையாக ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு நானும் துறையின் செயலாளர், அதேபோல் இந்த துறையின் இயக்குனர், நம்முடைய NHM இயக்குனர், DME, DPH உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் முன்னிலையில் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது.